ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி வந்து அந்த குடும்பத்தை பற்றி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க வந்து இல்லைங்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த குடும்பத்தை நான் பார்க்கணும். அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்னோன்னே மறுபடியும் ஒருக்கா பாரதி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னோன்னே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டாக்டருக்கு வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறதுனால ஃபோன் போகலை அப்படின்னோன்னே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆதி அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை உங்களுக்கு அது புரியாது அப்படின்னோன்னே, ஆதி நானும் வந்து என் ஹஸ்பண்டை இழந்துட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தது, அந்த தவிப்பு வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னோடனே, சாரி பாரதி நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆதிக்கிட்ட வந்து, அதெல்லாம் மறந்தால் தானே ஆதி, நான் என் வாழ்க்கையில் வந்து அந்த விஷயத்தெல்லாம் என்னால் எக்காரணம் கொண்டு மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் அந்த டாக்டரை போய் ஃபோன் எடுக்கலைன்னு நேர்லேயே போய் ஸ்ட்ரைட்டாக மீட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதியும் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. ஆதி வந்து பாரதி கையை பிடிச்சி, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கீங்க பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து லதா வந்து திரும்பி இவங்க 2 பேரையும் சுற்றி சுற்றி வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பாரதி இங்கே பாரு, நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னோடனே, இருந்துட்டு போ அப்படின்னா, நாளைக்கு நிச்சயத்தை வச்சு நடு ரோட்டில் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் ரொமான்ஸ் பண்ண தான் செய்வோம், உனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னோடனே, ஐயோ பாரதியா இது என்னால் நம்பவே முடியலை, இப்படிலாம் நீ பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது நல்ல வேலை, ஒரு வழியாக பாரதியை மாற்றிட்டீங்க போல் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மணி வந்து கூப்பிட்டு பேசுகிறாப்புல நம்ம ரத்னம், மாப்பிள்ள நீங்கள் தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பாரதியோட அண்ணனாக இருந்து எல்லா விஷயங்களும் செய்யணும் எனக்காக அப்படின்னோன்னு, ஸோ நிச்சயமாக செய்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ரத்னம் வெளில வந்தோடனே, பாரதியோட அப்பா அம்மா வந்தோடனே, ரொம்ப நன்றி சம்பந்தி, நீங்கள் இப்படி பாரதிக்காக வந்து செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, அதில் செய்ய வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக மரகதம் வராங்க. மரகதம் வந்தோடனே செம்ம கடுப்பில் வந்து, இப்போ தான் விசேஷம் வந்து இருக்கிறது தெரியுதோ, முன்னாடி இருந்த விசேஷத்தெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல, எல்லாரும் சுயநலவாதியாக மாறிட்டீங்க அப்படின்னோடனே ரத்னம் வந்து சத்தம் போடுறாங்க. ஒன்று பேசாமல் அவங்க வந்தவங்கள வந்து வான்னு சொல்லி வரவேற்கணும், அந்த தகுதி கூட உனக்கு வந்து இனிமேல் கிடையாது, உன் பிள்ளைய வச்சு நினச்சிக்கிட்டு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா, இல்லையா இஷ்டம் இல்லையா அவங்கள வரவேற்க, பேசாமல் மூலையில் போய் ஓரமாக இரு, இஷ்டம் இருந்தால் வேலை பாரு, இல்லைன்னா ஓரமாக போயிரு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. நீங்கள் வாங்க சம்மதி, அவ கிடக்கிற பாரதி வந்து என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வரவேற்கிறதுக்கு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க தமிழோட சேர்ந்து. பாரதி வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து மணிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தாலும், முக்கியமான ஃபோன் வந்தாலும் இந்த பக்கம் நவுந்து போகிறாங்க. இந்த பக்கம் வந்து அறிவு வந்து கார்லேருந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மொத்த குடும்பம் வந்து சந்தோஷமாக வந்து ஆதியை வந்து வெல்கம் பண்ணுறப்ப வந்து பாரதியோட அப்பா வந்து, ரொம்ப நன்றி என் பொண்ணை ஏற்றுக்கிட்டதுக்கு சம்மந்தின்னு சாரதாமாட்ட பேசிகிட்டு இருப்ப ஆதி வந்து கையை பிடிச்சி, அதெல்லாம் எதுக்குங்க ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பாரதி வந்து எனக்கு கிடச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பாரதி வந்து ப்ளூ கலர் சாரியில் வந்து தமிழோட வந்து கையை பிடிச்சி வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்க அழகை பார்த்தோன்னே ஆதி வந்து டக்குன்னு எந்திரிக்காப்பி, டே எந்திரிக்காதடா உட்காருடா ஏன்டா அப்படின்னு சொல்கிறப்ப, பாரதி வந்து செம்ம அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னோன்னே, ஆமாம் எல்லோரும் அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ ஏகாம்பரம் வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க ரொம்ப, என்னங்க சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கு என்னங்க குறை, அவள் தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு ஏகாம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப, இங்கே பார்த்தியாம்மா என் மொத்த பேரும் சேர்ந்து வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஸ்வேதா வந்து பேசிடுறாங்க. ஸ்வேதா தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தேத்திக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆதி வந்து கூப்பிடுறாங்க. டக்குன்னு நம்ம பாரதி வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக லதா நோட் பண்ணிட்டாங்க. லதா நோட் பண்ணி தமிழ்கிட்ட வந்து, உங்களுக்கு அப்பா வந்து ஆதி அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா, அவங்க அம்மாவை தனியாக பேசணும், அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா விஷயம், நான் எனக்கு தான் புரியல, சரி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, தட்டு மாற்றிக்கலாமா அப்படின்ட்டு கரெக்டாக கேட்குறாங்க நம்ம சாரதாம்மா. ஒரு நிமிஷம், என்னோடய மாப்பிள்ளை வந்து வெளியில் போயிருக்காங்க அர்ஜென்ட் வேலையாக, அவர் வந்துட்டுமே அப்படின்னு. இவ்வளோ தானேங்க, வெயிட் பண்ணுவோம் தாராளமாக, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னதுக்கப்புறம் ஆதியை வந்து கரெக்டாக வந்து தமிழ் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸு 3 பேருக்கு நமக்கு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னா, ஆமாம் ஆதியப்பா இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கா, அதான் எல்லோரும் நிறைய கண் வைக்கிறாங்க, நம்ம திருஷ்டி சுற்றி போடணும், போட்டுட்டா போச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறாங்க. தமிழ் போகாத அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறான், பார்த்தியா என் பொண்ணு வந்து நம்ம 2 பேரும் தனியாக பேசணுங்கிறதுக்காக வந்து எவ்வளோ டைம் ஸ்பேஸ் கொடுத்து புத்திசாலித்தனமாக போகிறா பார்த்தியா அப்படின்னோன்னா, ஆதி என்ன விளாட்றீங்களா, 2 குடும்பமும் வந்து நம்ம நிச்சயத்தை அங்கே வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் இங்கே தனியாக பேசிக்கிட்டு இருந்தது அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க,
அப்படின்னா அதை அவங்க நினச்சிட்டு போகிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. உங்களுக்கும் எனக்குமான வந்து இப்போ வந்து நிச்சயம் நடக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது செய்தி தான். நமக்கு வந்து அதோட மெமரிஸ், லைஃப் டைம் மெமரிஸ் பாரதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆதி. எனக்கு வந்து உங்கள் மேலே வந்து எவ்வளோ அன்பு இருக்குங்கிறது, என்னால் அவ்வளோ காதல் இருக்குது உங்கள் மேலே வந்து லைஃப் லாங் வந்து நான் நல்லபடியாக உங்களையும் தமிழையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக நான் வாழ்க்கை பூரா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே பாரதியும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆதி, எனக்கும் வந்து உங்கள் கூட வந்து லைஃப்பில் வந்து சந்தோஷமாக அவ்வளோ மெமரிஸ் வேணும். லைஃப் லாங் நான் உங்களை வந்து பத்திரமா வந்து நீங்கள் எங்களை பாதுகாப்பீங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி வந்து டக்குன்னு நவுந்து போகலான்ட்டு பார்க்குறாங்க. ஆதி டக்குன்னு கையை பிடிச்சி இப்படி நவுத்துறாங்க. எங்கே நவுந்து போகிறீங்க அப்படின்னோடனே பாரதி வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் ரொமான்டிக்காக ஆதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா.